வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். உங்களை எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய குழந்தைகளை ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைனில் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் ரொம்ப குறைவாக தான் பார்த்துருக்கோம். எனிவே இட்ஸ் குட். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுத்துடலாம். ஆமாம். அச்சா, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். ராம் பிரகாஷ் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். ராம் பிரகாஷ் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, வெரி குட். எந்த இதில் படிக்கிறீங்க ராம் பிரகாஷ்? எந்த போர்டு? அண்ட் CBSE or state board? CBSE, sir. CBSE board. Okay, 8th standard you are studying. Then Yes, Manish Kumar, Manish Kumar. Sir, Alvin Memorial Public School la படிக்கிறேன் sir. Okay, what is that? State board or CBSE? CBSE தான் sir. What is the in the class? 12th standard. 12th standard. Very good. Okay, ஒருத்தர் 8th, ஒருத்தர் 12th. Then Nitin Singh studying in 10th CBSE. ஓகே, ரைட், வெரி குட். ஸோ 3 பேர் ஆச்சு, பரவாயில்ல. ஓகே, இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை நான் ஸ்மால் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கட்டுமா? அதுலேருந்து கேள்விகள் ரைஸ் பண்ணுறீங்களா? இஃப் யூ ஹேவ் ஒரு ½ an hour செஷன் வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசலாம். அப்புறம் உங்கள் கேள்விகள் கேட்கலாம். மேக்ஸிமம் ½ an hour வச்சுக்கலாம். சரி, நம்ம முதல்ல அவர் மணிஷ்குமார் அண்ட் சாவித்ரி சங்கர் அவரை கேட்டுடலாமா? அவங்க இந்த 10th and 11th to 12th ஸ்டூடெண்ட். ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? டு யூ ஹேவ் எனி பர்டிகுலர் கொஸ்டின்? இல்லை சார். ஓகே, பொதுவாக ஜென்ரலாக படிப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்க. ஆம் ஐ கரெக்ட்? ஆல் 3 of you? எஸ் சார். Yes, sir. யா, ஓகே, நம்ம பார்த்துடலாம். we will see. I'll just share a small ஒரு PPT மாதிரி ஒன்று ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பிபிடி தெரியுதா? ஒரு ஸ்க்ரீன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, sir. ஓகே, ஆல் த்ரீ ஆஃப் யூ? Yes, sir. ஓகே, ரைட். சரி, நம்ம இந்த ஸ்லைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணுமில்ல, ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஸ்மால், என் பேர் கேசவமூர்த்தி. எனக்கு 64 வயசு ஆயிடுச்சு. ஐ எம் எ சீனியர் சிட்டிசன். ஐ ஆப்ரேட் ஒரு அவுட்ஃபிட் கால்ட் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சோஷியல் சர்வீஸ் ஒரு ஆர்கனைசேஷன் நாங்கள் நடத்துகிறோம். அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 7ஆவதுலேருந்து உள்ளவங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுக்குறோம். வேறு சப்ஜெக்ட்டுக்காக கொடுக்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு கொடுக்குறோம். இன்னொன்று நீட்டுக்குன்னு தனி ஒரு கோச்சிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி கொடுக்குறோம். அதெல்லாமே இந்த வீக் டேயில் ஈவினிங்கில் ஒரு 6:30-7 மணிக்கு மேலே. நீட்டு 7:45 மணி மேலே நடக்கும். மற்ற இதெல்லாம் 6:30 மணிக்கு மேலே நடக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் நாங்கள் அந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறோம். இதெல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். வி டோன்ட் சார்ஜ் எனிதிங். அதே மாதிரி சில பல போட்டிகள் நடத்தி பரிசுகள்லாம் கொடுப்போம். இதுதான் எங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி. அந்த இன்னும் பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி ஒரு PDF அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்மளாம் நீங்கள் 3 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? உங்களுடைய பொறுப்பு என்னன்னு நம்ம பார்த்தா, கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா எல்லாம் நமக்கு தெரியும். தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எதுவுமே அதுலேருந்து ஆரம்பிக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இன் பர்சனல் லைஃப். உங்களோட பர்சனல் லைஃப்பில் நமக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ஃபுட்டை எதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாட்டர், ஏன்னா இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் விச் இட் டஸ் நாட் கம் ஈஸிலி. பணம் இருந்தால் மட்டும் வாங்கிட முடியாது. சிலதெல்லாம் ஃபுட்டு விளைவிக்கலைன்னா வாங்க முடியாது. லேண்ட், அங்கே போய் குப்பைகள் போட்டால். அப்புறம் அதே மாதிரி கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி பொருள்கள் வாங்குறதும் அப்படி தான். நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம், வேண்டான்னு யாரும் சொல்லலை. பட் தேவையில்லாத பொருட்கள் நம்ம வாங்க வேண்டாம். தேவையானுங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே அது தேவையில்லைன்னா நீங்கள் வாங்காதீங்க. எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று வேணும் அப்படின்னு இப்போ வாங்காதீங்க. அது அப்போ வாங்கிக்கலாம். புரியுதுங்களா குழந்தைகளா? 3 பேருக்கு நான் என்ன பேசுகிறேன்னு? Yes, sir. அது அடுத்தது பாருங்கள். நான் இது சும்மா ஒரு ஸ்டார்டிங்காக போட்டிருக்கேன். ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட். இப்போ அது பொதுவாக பர்சனல் லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எல்லாருக்குமே இது பொருந்தும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அடுத்தது ஆஸ் எ ஸ்டூடெண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, எஜுகேஷன் இஸ் an escape velocity ஃபார் பாவர்ட்டி.
அதாவது பாவர்ட்டிலேருந்து நீங்கள் பாவர்ட்டில் இல்லை எனக்கு தெரியும், பட் பாவர்ட்டிலேருந்து வெளியே வரணும், இல்லை நம்ம ஒரு கிரேட்டர் ஹைட்ஸ் போய் சேரணும்னா எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டூல். நிறைய குழந்தைகள் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, படிக்காத ஒருத்தர் நமக்கு மேலே உட்காந்துருக்காங்க, அப்போ அது படிக்கலைன்னா அப்படி போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 100 பேர் ஒரு ஊரில் இருந்தாங்கன்னா அதில் 90 பேர் படித்ததில் 100 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு படித்தவங்க இருந்தாங்கன்னா அது 90 பேர் நல்லா தான் இருப்பாங்க, ஒரு 10 பேர் படித்தவனும் மோசமாக இருப்பான். ஆனால் படிக்காத ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் நல்லா இருப்பான், ஆனால் 90 பேர் மோசமாக தான் இருப்பான். நம்ம அந்த 90 பேரை பற்றி அந்த படிக்காமல் நல்லா இருக்கிற 10 பேரை பற்றி பேசுவோம், அவங்க படிக்காமே நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். பட் அது 90% பீப்புள் who ஆர் நாட் ஓகே, அவங்கள பற்றி நம்ம பேச மாட்டோம். ஸோ அதனால் படிப்பு ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி படிப்பது என்பது, படிப்புன்னா என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் படிப்பு. அது வழியாக நமக்கு மார்க் வரணும். எஃபெக்டிவ் லேர்னிங், அப்புறம் அப்ளிகேஷன். படிக்கும்போது எதை படித்தாலும் இது எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு படிக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்கூலில் புக்கில் அதெல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம அதிகமாக டைம் செலவு பண்ணுறதில்ல. நம்ம வந்து a+b² என்னப்பா, a+b² என்ன ஈக்குவல் டு A² + 2ab + b². ஆமாம், இது தெரியும் நமக்கு ஆஸ் அ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆனால் இது எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் அந்த. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும்போது இது எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு இந்த புக்கில் எங்கேயோ ஒரு வாரமாக கொடுத்துருக்கான், அதை பாருங்கள். இல்லை அதே நீங்களே ஒரு மனசில் யோசனை பண்ணி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட a+b² படித்தோம், a-b² படித்தோம், இது எங்கே அப்ளை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி போங்க. ஒரு லேமன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்புறம் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, படித்து முடித்த பிறகு கூட வாழ்க்கையில் நமக்கு கண்டினியூஸாக படிச்சுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகிறது. அப்புறம் மேக்கிங் யூஸ் ஆஃப் மற்ற 2 அது காலேஜ் பசங்களுக்கு சேர்ந்தது, அது நமக்கு வேண்டியதில்லை. இப்போ உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குது? சிலபஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? சிலபஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? குழந்தைங்க கண்ட்ரோலில் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கா சிலபஸ்ஸு? இல்லை, சிலபஸ் யாரோ கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின் டஃப்பாக வருது, ஈஸியாக வருது உங்கள், பட் உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. ப்ரிப்பரேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாமுக்கு, அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆட்டிடியூட் எப்படின்னா, ஓகே ஒன்று எழுதுறீங்க, நல்லா எழுதிட்டீங்க, அடுத்த முறை என்ன பண்ணோம், இதை விட நல்லா எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். இல்லை இந்த முறை நல்லா எழுதலை, ஆனால் இதில் என்ன தவறு பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு அனலைஸ் பண்ணுறது ஒரு ஆட்டிடியூட். அனலைஸ் பண்ணாமே மறுபடியும் போய் அடுத்த எக்ஸாமில் உட்காந்திங்கன்னா, நான் தமிழில் பேசுகிறது ஓகேவா உங்களுக்கு, இல்லை சுடை சேஞ்ச் ஓவர் டு இங்கிலீஷ்? குழந்தைகளா, தமிழ் இஸ் ஓகே ஆர் சுடை சேஞ்ச் ஓவர் டு இங்கிலீஷ்? ஓகே சார். ஓகே, ரைட். அப்போ ஆட்டிடியூட் என்ன, இப்போ எழுதணும், எனக்கு ஒரு மார்க் கம்மி ஆகிடுச்சு, அந்த எதனால் கம்மி ஆகிடுச்சுன்னு அனலைஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் 2 வகையான அனாலிசிஸ் இருக்குது. ஒரு டெஸ்ட் பேப்பர் இன்றைக்கி எழுதிட்டு வந்துட்டீங்க, எழுதிட்டு வந்த பிறகு உங்களுக்கு தெரியுது நான் ஒரு 80 மார்க் வாங்குவேன் அப்படின்னு தெரியுது. மார்க் கொடுக்கல, மார்க்கு வரும் பின்னாடி கொடுக்கல, ஆனால் அந்த 80 மார்க்கு நான் வரும்னு சொல்கிறேன். 20 மார்க் எங்கே கோட்டை விட்டுருப்போன்னு நீங்கள் பார்க்கணும். அது கோட்டை விட்டு பார்க்கும்போது தட் இஸ் கால்டு கேப் அனாலிசிஸ். கோட்டை விட்டு பார்க்கும்போது அதில் என்ன தோணுன்னா, இந்த ஏரியா எனக்கு இன்னும் புரியலை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஏரியாவில் புரிஞ்சது, எனக்கு தெரியும், நல்லா போட்டுப்பேன், ஆனால் நான் கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டாக படிக்கலை, ஆனால் தவறாக படித்து ஆன்சர் பண்ண தப்பாக போச்சு. இன்னொரு ஏரியாவில் ரொம்ப அவசரத்தில் நான் வந்து எடுத்து எழுதும்போது நான் கொஞ்சம் சரியாக பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த கேப் அனாலிசிஸ் பண்ண வேண்டும். ஒவ்வொரு டெஸ்ட் எழுதிட்டு வந்த பிறகு சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எங்கே நான் ஏமாந்துட்டேன், எனக்கு 80 வரும் தெரியுது, 20 மார்க் ஏமாந்துட்டேனே, இல்லை 95 வரும் தெரியுது, 5 மார்க் எங்கே ஏமாந்தேன், நீங்கள் சும்மா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது படிக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் அல்லது எக்ஸாம் எழுதும்போது டைம் மேனேஜ்மெண்ட், அது நம்ம பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. ப்ரையாரிட்டி, எதை படிக்க வேண்டும். நாளைக்கு வந்து மேத்ஸ் எக்ஸாம் இருந்தால் இன்றைக்கி மேத்ஸ் தான் படிக்கணும், ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் நாளைக்கு எல்லாம் எக்ஸாமே கிடையாது, அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன படிக்க வேண்டும் என்றால் 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கீங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தரவாக இருக்கீங்க, இல்லை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தரவாக இருக்கீங்க. அப்புறம் அடுத்தது மேத்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. மேத்ஸ் வந்து மேத்ஸும் சோஷியல் சயின்ஸும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சயின்ஸ் ஓரளவுக்கு இருக்குது, நடுவால் இருக்குது. இப்போ 2 ஈஸி, 2 டிஃபிகல்ட், 1 வந்து மாடரேட். அப்படின்னா இப்போ நமக்கு டைம் நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த எதில் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் இப்போ படிக்கணும். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் அதை படிக்க வேண்டும்.
அதை படித்து அதை வந்து அந்த மாடரேட் லெவல் கொண்டு வரணும். அது அந்த அப்படி கொண்டு வரணும் அதை. ஓகே, ஒரு 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 வாரமாக அதிகமான டைம் நீங்கள் மேத்ஸுக்கு செலவு பண்ணி அதை படிச்சிட்டிங்க, ஓரளவுக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு நீங்கள் சயின்ஸுக்கு போகணும். எக்ஸாமெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நாளில் ஒரு வாரத்தில் எக்ஸாம் 2 நாள் இருக்குது, டெஸ்ட் அடுத்த நாள் இருக்குன்னா அந்த 2 நாள் விட்டு மற்ற நாளெல்லாம் அந்த எந்த ஒரு வீக்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்து போகணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனக்கு நான் வந்து ஒரு 80 மார்க் வாங்கிட்டு இருக்கேன், ஐ கேன் எக்ஸ்பெக்ட் 85 நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்பதுமே ஒரு கொஞ்சம் ஒரு ரீசனபிளாக வச்சிட்டிங்கன்னா அதை ரீச் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கும். அதே 80 வாங்குகிற பையன் ஒரு 98 வாங்குவோன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆனால் 85 தான் வாங்கினான்னு வச்சுங்க, அவனுக்கு அந்த மகிழ்ச்சி வராது. ஆனால் அதே 80 வாங்குகிற பையன் 85 வாங்குவோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதை அச்சீவ் பண்ணிட்டான்னா மகிழ்ச்சி வருமா வராதா? will you be happy by reaching the expectation? குழந்தைகளா? ஆமாம். அதனால் எக்ஸ்பெக்டேஷனை ரீசனபிளாக வச்சுக்கோங்க. 80 வாங்குகிற பையன் அடுத்து 98 வாங்குவேன்னு அப்படி பெருசாக வைக்க வேண்டாம். அடுத்த டெஸ்ட்டில் ஐ ஹாவ் டு கெட் 85 அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வரும். யூ வில் பி ஹைலி மோட்டிவேட்டட் டு டூ த நெக்ஸ்ட் டெஸ்ட். அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது நெட்வொர்க்கிங். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, இந்த ஏரியா எனக்கு புரியலன்னா யூ டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட். கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், இல்லை அடுத்த வகுப்பில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கணும். அது அவன் வந்து உங்களை வீக்கான ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் உங்களை விட, ஆனால் அவன் சோஷியல் சயின்ஸில் ஸ்ட்ராங்குன்னா சோஷியல் சயின்ஸில் டவுட் வரும்போது அவர்கிட்ட கேட்கலாம். உங்களை விட ரொம்ப நல்லா படிக்கிற பையன்கிட்டயே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை மாதிரி இருக்க அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒன்று ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணணும். அது எப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஒரு ஆட்டிடியூட், ஒரு தவறான அது எந்த மாதிரி ஆட்டிடியூட், ரைட்டான எப்படி அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி டைமை செலவு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ப்ரையாரிட்டி, எதை படிக்க வேண்டும், எந்த சப்ஜெக்டை படிக்கணும். டெஸ்ட் இருந்தால் அதை தான் படிக்கணும், டெஸ்ட் இல்லாத காலத்தில் எதை படிக்கணும், எது நமக்கு அவ்வளோ ஒரு வீக்காக இருக்குமோ அதை நம்ம கொஞ்சம் டச் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. அப்பா அம்மா வந்து நீங்கள் 80 வாங்கியிருக்கா, அடுத்த பேர் 98 வாங்குவோன்னு சொன்னால் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா 98 வாங்குவோன்னு கடைசியாக எக்ஸாம்பிள் அதுதான் எனக்கு எய்மு, ஆனால் இப்போ வந்து இந்த அடுத்த டெஸ்ட்டில் 85 வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறேன், அதுதான் என்னோடய எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் அவங்க சில அப்பா அம்மாக்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம், நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. நெட்வொர்க்கிங், அந்த நெட்வொர்க்கிங் யாருக்குமே அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா உங்கள் டீச்சர்கிட்ட கொண்டு போங்க. இல்லை அது அங்கே டீச்சர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா யூ கேன் லுக் அட் த யூடியூப் வீடியோஸ். அங்கேயும் அப்படியே கூகுளில் போட்டால் இந்த மாதிரி எனக்கு இந்த மேக்னெட்டிசம் தெரியல அப்படின்னு போட்டால் மேக்னெட்டிசம் பற்றி அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற சில வீடியோஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே.